ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன ஸ்டிச் பார்க்க போறோம்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்ட்ரைப்டு லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச் தான் பார்க்க போறோம். அதுக்கு வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் நான் பெரிய லீஃப் ஒண்ணு போட்டுக்கிட்டேன். அதுக்குள்ளாரே ஒரு குட்டி லீஃப், அப்புறம் ஒரு லைன் ஒண்ணு போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அந்த லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணி குட்டி லீஃப்ல ஒரு ஸ்டிச்சு, மேலே கொண்டு போய் பெரிய லீஃப்ல ஒரு ஸ்டிச்சு, அப்படியே பின்னாடி இழுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா, எங்கே ஸ்டார்ட் பண்ணுமோ அந்த இடத்துல ஒரு ஸ்டிச்சு, ஒரு குட்டி லாக்கு. திரும்பவும் குட்டி லீஃப்ல ஒரு ஸ்டிச்சு, பெரிய லீஃப்ல ஒரு ஸ்டிச்சு, பின்னாடி இழுத்துட்டு போயிட்டு அந்த லைனில் ஒரு ஸ்டிச்சு, ஒரு குட்டி லாக்கு. திரும்பவும் குட்டி லீஃப்ல ஒரு ஸ்டிச்சு, பெரிய லீஃப்ல ஒரு ஸ்டிச்சு, பின்னாடி இழுத்துட்டு போயிட்டு அங்கே ஒரு ஸ்டிச்சு, ஒரு குட்டி லாக்கு. உங்களுக்கு வந்து அந்த செகண்ட் லைனில் இருக்கக்கூடிய இப்போ வந்து இந்த குட்டி லீஃப்ல போடுறோம் இல்லைங்களா ஸ்டிச்சு, அது வந்து நம்ம பின்னாடி இழுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்து லாக் ஆகிக்கும். ஓகேங்களா? நீங்கள் வந்து குட்டி லீஃப்ல போடும்போது ரொம்ப நெருக்கமாக போடணும். அதுவே அந்த பெரிய சைஸில் வெளியில் பெரிய லீஃப் இருக்குது இல்லைங்களா, அதில் போடும்போது கொஞ்சம் எடையே போட்டிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து அழகாக நீட்டாக இருக்கும். பாருங்கள், இது நான் இப்போ அதே மாதிரி தான் இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, உங்களுக்கு அதே மாதிரி தான் இந்த லீஃப் ஃபுல்லாமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் எதனால் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஓட்டி காமிச்சிருக்கேன் அப்படின்னா, இந்த ஸ்டிச் வந்து நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம் டைப் 1ன்னு சொல்லிட்டு. யாருனா இந்த வீடியோ போய் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வந்து நீங்கள் இந்த டைப் 2 வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? பாருங்கள், நம்ம ஃபுல்லாமே போட போகிறோம். உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு எப்படி சொன்னேனோ அதே மாதிரி தான். சென்டர்லேருந்து ஆரம்பித்து ஒரு குட்டி லீஃப்ல ஒரு ஸ்டிச்சு, பெரிய லீஃப்ல ஒரு ஸ்டிச்சு, பின்னாடி இழுத்துட்டு வந்து திரும்பவும் எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணோமோ அதே இடத்துல ஒரு ஸ்டிச்சு, ஒரு குட்டி லாக் போட்டு இந்த லீஃப் வந்து ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள், டைப் 1 வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ இதுலேயே வந்து டைப் 2 எப்படி போடலாம் அப்படின்றத பார்க்கலாம். பாருங்கள், நடுவில் இருந்து நான் வந்து த்ரெட்டு மேலே எடுத்துக்கிறேன். கான்ட்ராஸ்ட்டாக நீங்கள் வேறு எந்த கலர் வேணாலும் எடுத்துக்கலாம். அதே கலர் வேணாம், வேறு கலர் போட்டிங்க அப்படின்னா தான் நீங்கள் அங்கே என்ன ஸ்டிச் போட்டிருக்கீங்க அப்படின்றது தெரிய வரும். ஓகேவா? அப்போ பாருங்கள், நான் நடுவில் எடுத்துகிட்டு போயிட்டு கொஞ்சம் கேப் இருந்துச்சு இல்லைங்களா நம்மளுக்கு அந்த நடுவில், அந்த இடத்துலேருந்து நம்ம ஸ்டிச்சை ஸ்டார்ட் பண்ணி மேலே கொண்டு போயிட்டு ஒரு ஸ்டிச்சு, அப்படியே பின்னாடி இழுத்து ஒரு குட்டி லாக்கு. திரும்ப பாருங்கள், இந்த சைடு ஒரு ஸ்டிச்சு, அப்புறம் அந்த சைடில் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ஸ்டிச்சு, பின்னாடி இழுத்து அங்கே ஒரு குட்டி லாக்கு. திரும்பவும் ரைட் சைடு அங்கே ஒரு ஸ்டிச்சு, பின்னாடி இழுத்து அங்கே ஒரு குட்டி லாக்கு. ஓகேவா? இங்கே இப்போ இதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து அந்த ஃபெதர் மாதிரி அந்த எடையே இருக்குது இல்லைங்களா, அதில் போய் நம்ம வந்து போடக்கூடாது. கீழே வந்து குட்டியாக லீஃப் மாதிரி நமக்கு ஃபுல்லாக அடைஞ்ச மாதிரி இருக்குது இல்லைங்களா, ஃபுல்லாக ஃபில்லிங் ஆகிருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல தான் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு நீட்டாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள், இப்போ ஒரு லெஃப்ட் சைட் போட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து ரைட் சைட் போடணும். ரைட் சைட் போட்டுட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து லெஃப்ட் சைட் போடணும். அந்த மாதிரி நீங்கள் வந்து மாற்றி போடணும். ஒரே சைடு போடக்கூடாது. ஓகேவா? அதேமாதிரி ரேண்டமாக போடுங்க. மேலே கீழே கொஞ்சம் அந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா தான் அது நேச்சுரலாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கான் ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் கிளாஸஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். யாராவது நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் அதுக்கு வந்து மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து கிளாஸ் டீட்டெயில்ஸ் சொல்லுவேன். கண்டிப்பாக யாரும் ஃபோன் பண்ணாதீங்க. ஓகேவா? மெசேஜ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் ரிப்ளை வரும். பாருங்கள், அவ்வளோதான், நம்ம போட்டு முடிக்க போகிறோம். இந்த இடத்துல வந்து நம்ம எண்ணாட் போட்டுக்கலாம். இப்போ எண்ணாட் போட்டு முடிச்சாச்சு. இதுதான் வந்து ஸ்ட்ரைப்டு லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச்சோட டைப் 2. நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், இப்போ நான் போட்ட மாதிரி நீங்களுமே போடுங்க. டைப் 1 தனியாக போட்டுங்க, டைப் 2 தனியாக போடுங்க. ஓகேவா? இந்த மாதிரி டைப் 1 டைப் 2 தனித்தனியாக போட்டு நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்புக்கு வந்து நீங்கள் அனுப்பி விடுங்க. சரிங்களா? உங்களுக்கு எந்த டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக வாட்ஸ்அப் குரூப்பில் கேட்கலாம்.